அர்ஜுன் தன்னுடைய மனைவி திஷா கூட தன்னோட வீட்ல இருந்தாரு. திஷாவோட முகத்துல கவலையும் ரொம்ப வேதனையும் தெரிஞ்சது. அர்ஜுனோட முகத்திலையும் கவலை சூழ்ந்திருந்தது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? எத்தனை வியாபாரத்தை மாத்த போறீங்க? ஒவ்வொரு தடவையும் நஷ்டம்தான். இப்ப கிராமத்து ஜனங்களும் நம்மள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திஷா, என்னுடைய முயற்சி எல்லாம் தோல்வி அடையுதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் என்னைக்கு வெற்றி அடையிறனோ அன்னைக்கு என்னுடைய கடன் எல்லாத்தையும் நான் தீத்துருவேன். ஒவ்வொரு முறையும் இதத்தான் சொல்றீங்க. வீட்டையும் அடகு வச்சுட்டோம்னா நாம எங்க தங்குறது? அர்ஜுன் அதுக்கு எதுவும் பேசல. அப்புறம் எதுவும் பேசாம வீட்டை விட்டு வெளியே போனாரு. அர்ஜுன் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போன போது அவங்க கிராமத்தை சேர்ந்த கங்கா சின்னம்மா அர்ஜுனை கேலி பண்ணபடி என்ன சொன்னாங்கன்னா, நான்ப்பா பில்கேட்ஸ், இப்ப எங்க கிளம்பிட்ட? கங்கா சித்தி, கொஞ்சமாவது மனுஷனோட மூடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா நேரத்திலயும் கிண்டல் பண்றது நல்லதில்ல. நான் கிண்டல் பண்ணது உனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சா? இந்த கிராமமே உன்னை பார்த்து கிண்டல் தான் பண்ணுது. ஜனங்க உன் முதுகுக்கு பின்னாடி சிலர் அம்பானின்னு சொல்றாங்க, சில பேருங்க பெரிய பெரிய வியாபாரிங்களோட பேரை சொல்லி உன்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்க என்ன வேணாலும் கிண்டல் பண்ணட்டும் கங்கா சித்தி, எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்ல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னைக்கு நான் வெற்றி அடையிறனோ அன்னைக்கு இதே மாதிரி கிண்டல் பண்றவங்க என்ன பாராட்டுறவங்களா மாறிடுவாங்க. அப்பதான் கிராமத்து பசங்க அர்ஜுன பில்கேட்ஸ்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அர்ஜுன் அது எதையுமே கண்டுக்காம முன்னாடி நடந்து போயிட்டாரு. கிராமத்தோட தலைவர் அர்ஜுன் கிட்ட வந்தாரு. அவரோட கையில ஏதோ பத்திரம் இருந்தது. நீ எப்பவுமே உழைக்கிறத நான் பார்த்துருக்கேன். உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. என்ன வாய்ப்பு தலைவரே? பார்லேஜி ஃபேக்டரியில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அங்கிருந்து பிஸ்கெட் ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும். அதை நீ நகரத்தில் வியாபாரம் செஞ்சு லாபத்தை சம்பாதிக்கலாம். எனக்கு அங்கே பெரிய கடைக்காரங்களும் தெரியும். ஆனால் இதுக்கு பணம் தேவைப்படும் இல்லைங்களா? ஆமாம், இதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான் தேவைப்படும். அதுக்காக உன்னுடைய வீட்டை அடகு வச்சேன்னு வச்சுக்க, உனக்கு ஜமீன்தார்கிட்ட இருந்து பணம் கிடைக்கும். அர்ஜுன் உடனே யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் வீட்டுக்கு போய் இத பத்தி தான் மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைச்சாரு. திஷா கோவத்துல அர்ஜுன் கிட்ட என்ன சொன்னான்னா, வீட்டை அடகு வைக்க போறீங்களா? இந்த ஒண்ணுதான் நம்ம கிட்ட பாக்கி இருக்கு. இப்ப இதுவும் போயிடுச்சுன்னா நாம எங்க போறது? திஷா, இது கடைசி வாய்ப்பு. அப்படி இதுல வெற்றி அடைஞ்சிட்டா நாம வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? அர்ஜுனன் தலைவரும் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாங்க. ஜமீன்தார் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. அர்ஜுன் தன்னுடைய வீட்டு பத்திரத்தை ஜமீன்தார் முன்னாடி கொண்டு போய் வச்சாரு. ஜமீன்தார் அந்த பத்திரத்தை பார்த்தாரு. அப்புறம் சிரிச்சிட்டு பணத்தை அர்ஜுன் கையில கொடுத்தாரு. அர்ஜுன், இப்போ இந்த வீடு என் கைக்கு வந்துடுச்சு. 3 மாசத்துல கடனை அடைச்சிடு, இல்லைன்னா இந்த வீட்டை காலி பண்ண வேண்டியது இருக்கும். அர்ஜுன் எதுவுமே பேசல. அவர் பணத்தை வாங்கிக்கிட்டு தலைவர் கூட ஃபேக்டரியை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. இப்போ நான் முதல் தடவையா வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன். அர்ஜுனும் தலைவரும் பார்லிஜி கம்பெனியில இருந்து நிறைய காட்டன் பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ சீக்கிரமா இந்த பிஸ்கெட்ஸை நகரத்துல இருக்கிற கடைக்காரங்களுக்கு அனுப்புங்க. அர்ஜுன், இப்போ நான் எப்படி சொல்றது? எனக்கு எந்த கடைக்காரங்களை தெரியும்னு சொல்லணும், அவங்க எல்லாம் இந்த நாட்டை விட்டே ஓடிட்டாங்க. இனிமே என்னால எதுவும் பண்ண முடியாது. அர்ஜுனோட முகத்துல கவலை நிறைஞ்சிடுச்சு. அவர் அமைதியா அந்த பிஸ்கெட்ஸ் எடுத்துட்டு நகரத்துக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணாரு. அர்ஜுன் தன்னுடைய பிஸ்கெட்ஸை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா எந்த ஒரு கடைக்காரரும் அந்த பிஸ்கெட்ஸை வாங்கல. தம்பி, இப்ப யாருப்பா பார்லிஜி சாப்பிட்றாங்க? இதெல்லாம் அந்த காலத்து பிஸ்கெட்டு. இதை உடம்பு சரியில்லாதப்ப தான் ஜனங்க சாப்பிடுவாங்க. வேற ஏதாவது நல்ல பிஸ்கெட்டை வியாபாரம் பண்ணீங்கன்னா அப்போ யோசிக்கலாம். அர்ஜுன் தோல்வி அடைஞ்சு பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. அவர் வீட்டுல ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு தலையில கைய வச்சுட்டு இருந்தாரு. திஷா அழுதுகிட்டே கிட்ட வந்தா. அப்பதான் ஜமீன்தார் அங்க வந்துட்டாரு. அர்ஜுன், உன்னுடைய வியாபாரம் மூழ்கி போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒன்னு என் பணத்தை திருப்பி கொடுத்துடு, இல்லைன்னா இந்த வீட்டை காலி பண்ணிடு. ஜமீன்தார் ஐயா, ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க, நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம். 3 மாசத்துக்குள்ள பணம் திரும்பி வரணும். அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. ஜமீன்தார் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க? நம்ம கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம். திஷா, நான் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன். நிச்சயமா ஏதாவது ஒரு வழி பிறக்கும்.
அர்ஜுன் ரொம்ப கவலையோட வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. அவர் எதை பத்தியும் யோசிக்காம ரோட்ல நடந்து போய்கிட்டே இருந்தாரு. அவருடைய முகத்துல பெரிய கவலை சூழ்ந்திருந்தது. அப்பதான் ஒரு பெரிய கார் வேகமா வந்து அவர் முன்னாடி நின்னுச்சு. காரை விட்டு ஒரு ஆளு வெளியே வந்து இறங்கினாரு. அப்புறம் அர்ஜுன் கிட்ட கோபப்பட்டு என்ன சொன்னார்னா, அண்ணே, உங்களால பார்த்து போக முடியாதா? எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா? அட நீயா விகாஸ்? அர்ஜுனால தன்னுடைய கண்களை நம்பவே முடியல. அவர் தனக்கு எதிர்க்கை இருக்கிற விகாஸ அடையாளம் கண்டுபிடிச்சாரு. அவருடைய சின்ன வயசு நண்பன். நீ ரொம்ப ஏழையா இருந்தியே, உங்ககிட்ட இவ்வளவு பெரிய காரு, இவ்வளவு நல்ல Dress, இதெல்லாம் எப்படி வந்தது? எல்லாம் உழைப்பு மூளையை பயன்படுத்தி தான்ப்பா. புது புது யோசனைகளை வித்து நான் பணம் சம்பாதிக்கிறேன். யோசனைகளை விற்க முடியுமா? காலம் மாறிடுச்சு அர்ஜுன். மூளையை பயன்படுத்தி தான் இப்போ பணத்தை சம்பாதிக்க முடியும். அர்ஜுன் விகாஸ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. திஷாவோட முகம் ரொம்ப சோகத்துல உறைஞ்சு போய் இருந்தது. விகாஸ் அதை பார்த்துட்டு உடனே கேள்வி கேட்டான். அண்ணி, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? எல்லாம் சரியா தானே இருக்கு? என்ன சரியா இருக்கு? எங்க வீட்டையும் அடகு வச்சாச்சு. வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. இப்ப பார்லிஜி பிஸ்கட்டை வச்சு என்ன பண்றது? இதுதான் எதுவும் புரிய மாட்டேங்குது. ஆமா, இவ்வளோ பிஸ்கெட்ஸை வச்சு என்ன பண்றது? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுக்கான தீர்வு என்கிட்ட இருக்கு. நீயே பார்லிஜி பிரியாணி வியாபாரம் பண்ணக்கூடாது? பார்லிஜி பிரியாணியா? இது என்ன விளையாட்டு? பார்லிஜி பிரியாணியா? இப்படி வித்தியாசமான காம்பினேஷனை யார் சாப்பிடுவா? அண்ணி, இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. நான் இந்த ரெசிபிக்காக ரொம்ப கடினமா உழைச்சிருக்கேன். இதை ஒரு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு விற்கலான்னு நினைச்சேன். ஆனா அர்ஜுன் என்னுடைய நண்பன், அதனால தான் இந்த ஐடியாவை அவனுக்கு கொடுக்கறேன். ஆனா அரிசி வாங்குறதுக்கு கூட எங்க கிட்ட காசு இல்ல. அப்புறம் பிரியாணி எப்படி செய்யறது? இங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப் உதவுங்கிறது. பணத்தை நான் கொடுக்கறேன், நீங்க உழைப்ப கொடுங்க. அப்புறம் பார்லிஜி பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு அதோட ரெசிபியும் நான் உங்களுக்கு சொல்றேன். உனக்கு தெரியாதா, நான் பிரியாணியோட வித்தியாசமான டேஸ்டுக்கு ரொம்ப நாளா ரிசர்ச் பண்ணேன். அப்பதான் பார்லிஜி பிரியாணி ரெசிபி தயாராச்சு. ஆனா நான் யோசிக்கவே இல்லை, என் நண்பன் இப்படி ஒரு கஷ்டத்துல மாட்டிக்குவான், அப்போ நான் இந்த ரெசிபியை நண்பனுக்கு கொடுப்பேன்னு. அர்ஜுனும் விகாஸும் சேர்ந்து பார்லிஜி பிரியாணி செஞ்சாங்க. அப்புறம் கிராமத்தோட முக்கியமான பகுதியில ஒரு ஸ்டால்ல போட்டாங்க. மெல்ல மெல்ல மக்கள் இதை சாப்பிட வந்தாங்க. ஆரம்பத்துல மக்கள் கொஞ்சம் யோசிச்சாங்க. ஆனா இந்த பிரியாணியோட சுவை எல்லாரையும் அதிர வச்சது. வாவ், இப்படி ஒரு சுவையை சுவைச்சதே கிடையாது. பார்லிஜி அப்புறம் பிரியாணியா? அற்புதமான காம்பினேஷன் தான். கொஞ்ச நாள்ல பார்லிஜி பிரியாணியோட விஷயம் ரொம்ப தூரம் வரைக்கும் எல்லாம் பரவிடுச்சு. மக்கள் வெவ்வேறு ஊருங்கள்ல இருந்து இதை சாப்பிடறதுக்காக வந்தாங்க. அர்ஜுன் கிட்ட இப்போ பணம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவனுடைய நிலைமை மாற ஆரம்பிச்சது. இந்த அர்ஜுனோட தலையெழுத்து எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா? நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை ஒரு முட்டாளாக்கி வீட்டை அடகு வைக்க வச்சேன். ஆனா எனக்கு என்ன தெரியும், அவனுடைய நண்பன் விகாஸ்னு ஒருத்தன் வந்து இப்படி உதவி செய்வான்னு. ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். அவனுடைய பிரியாணி கடையை மூடி ஆகணும். கவலையே படாத, அவனுடைய பிரியாணியில ஏதாவது ஒரு ஏடா கூடத்தை பண்ணி மக்களுடைய வயித்தை கெடுக்க வச்சிடுவேன். அதுக்கப்புறம் பார்க்கறேன் யார் அவனுடைய பிரியாணிய சாப்பிட்றாங்கன்னு. ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவங்க பேசிட்டு இருந்தத அர்ஜுனோட கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தாருன்னு. அவங்க ரெண்டு பேரும் பேசினத மொத்தமா ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. கஸ்டமர் அர்ஜுனை பார்க்க வந்தாரு. அவர்கிட்ட வீடியோவை காட்டினாரு. அர்ஜுன் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு. அவரோட கண்கள்ல கோவம் அப்புறம் கண்ணீர் ரெண்டுமே வர ஆரம்பிச்சது. என்னால நம்பவே முடியல, தலைவரும் ஜமீன்தாரும் சேர்ந்து எனக்கு இவ்வளோ பெரிய மோசடி செய்வாங்கன்னு. அர்ஜுன் உடனே அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு போனாரு. அர்ஜுன் ஜமீன்தார் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, இந்தா நீ கொடுத்த கடன், இனிமே என் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடு. என் வீட்டு பத்திரத்தை ஒழுங்கு மரியாதையா என் கையில ஒப்படைச்சிடு. கொடுக்குற அர்ஜுன், எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? என்னமோ கொஞ்சம் பணம் வந்துட்ட உடனே பேசும்போது மரியாதையை கூட மறந்துட்டு பேசுற. இப்படி சொல்லிட்டு ஜமீன்தார் அர்ஜுன் கிட்ட அவருடைய வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே அர்ஜுன் கிட்ட என்ன சொன்னார்னா, பார்லிஜி பிரியாணி உனக்கு கை கொடுத்துருச்சு அர்ஜுன். இல்லைன்னா உன்னுடைய தகுதி என்னுடைய வீட்டு வாசல்ல கூட வந்து நிக்கிறதுக்கு இல்லாம போயிருக்கும். அப்போதான் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தது.
ஜமீன்தார் ரொம்ப அதிர்ச்சியோட அர்ஜுன் கிட்ட கேட்டாரு. இந்த போலீஸ் இங்க எதுக்கு வந்திருக்கு? இந்த வீடியோவை பாரு. இப்போ போலீஸ் உனக்கு தண்டனையை கொடுப்பாங்க. போலீஸ் ஜமீன்தாரையும் தலைவரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போச்சு. அர்ஜுனோட பார்லிஜி பிரியாணி இப்போ உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு. அவருடைய கடினமான உழைப்பு அவருக்கு வெற்றியை கொடுத்தது. அர்ஜுனும் அவருடைய மனைவி திஷாவும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. என்னங்க, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க செஞ்ச காரியம் ரொம்ப அற்புதமான காரியம். இதெல்லாம் உன்னுடைய நம்பிக்கை, அப்புறம் விகாஸோட ஐடியா தான் காரணம். அர்ஜுனும் திஷாவும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க புது வாழ்க்கையை நோக்கி போனாங்க. பார்லிஜி பிரியாணி உலகம் முழுக்க ஒரு பரபரப்பை உண்டாக்குச்சு.